ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கும் காலையிலே வந்து விளாக் எடுக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்சோடனே வந்து ஃபஸ்ட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணிட்டு தான் மற்ற வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம ஒரு மாதம் நோன்பு இருந்ததா, நம்ம இந்த ரொட்டீனே இல்லாமல் இருந்தது. ஏன்னா நம்ம நைட்டு தான் இஃப்தாருக்கு சமைப்போமா, சடனாக சாப்பிட்டுட்டு காலைல வெறும் பாத்திரம் தேய்க்கிற தான், அதுக்கடுத்து சமைக்கிற வேலையே இருக்காது. இப்போ வந்து பழைய மாதிரியே நம்ம பழைய நிலைமைக்கே திரும்பின மாதிரி நம்ம பழைய மாதிரி ஆரம்பித்தாச்சு. காலையே எழுந்துச்சி பார்த்தீங்கன்னாக்கும் நான் அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கும் வசீமுக்கு மட்டும்தான் என் வசீம் ஸ்கூல் இருக்குது, என் பொண்ணுக்கு காலேஜ் இருக்குது. பாச்சா பார்த்தீங்கன்னா பாச்சாவுக்கு லீவ் விட்டாங்க, +1க்கு லீவ் விட்டாங்க இல்லையா, லீவ் விட்டாங்க. பாச்சா தூங்கிட்டு இருக்கான். இப்போ என்ன இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வரையா, இன்றைக்கி என்ன செய்யலான்னு ஒரே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் சமையல் வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும், ஓகேங்களா. அதனால் வந்து காலைல வந்து டிஃபன் செஞ்சுட்டு நம்ம சிம்பிளாக என் பொண்ணுக்கு கொடுத்து விட்டுருவேன். வசீம் வந்து பார்த்திங்கனாக்கும் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட வந்துடுறேன் மதியத்துக்கு வந்து. அவனுக்கு வசீமுக்கு வந்து வரும்போது அவனுக்கு ஏதாவது வீட்டில் வந்து ஸ்பெஷலாக சமைச்சு வச்சுருக்கணும். அப்போ தான் ஏன்னா புள்ள வந்து ரொம்ப தூரத்தில் எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் போகணும், ஓகேங்களா. நடந்து போகும் பசங்க வந்து. அங்கேருந்து மதியம் 12:30 மணிக்குள்ளே வருங்களா, வந்தால் வீட்டில் வந்து நல்லா சமையல் பண்ணாதான் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை எப்போயுமே பொதுவாகவே வந்து நான் வீட்டில் சிக்கனோ மட்டனோ அப்படி தான் செய்வேன். நான் வெஜ்ஜு சமைக்கவே மாட்டேன், நான்வெஜ்ஜு சமைப்பேன். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு எடுத்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தக்காளி வச்சுட்டு அப்படியே பொண்ணுக்கு கொடுத்து விட்டு நம்மளும் காலைல நாஸ்டா சாப்பிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அதான் சப்பாத்தி மாவு ஒரு சைடில் பிசைஞ்சு வச்சுட்டேன். தக்காளி சட்னிக்கு வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி உரம் வச்சுட்டேன். இப்போ டக்குன்னு செய்யணும். நான் டீயோட காலந்து போட்டு குடிக்கலைங்க. எப்போயுமே பாச்சா ஸ்கூலுக்கு போகும் பார்த்திங்கன்னா 6 மணிக்கெலாம் அலற வச்சு எந்திரிச்சிருவேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் கொஞ்சம் இளந்தல்ல கொஞ்சம் அசால்ட்டாக 6:30 மணி அப்படிங்கிற லேட்டாக தான் எந்திரிக்கிறேன். எந்திரிக்கும் இஷ்டமே இல்லாமல் எந்திரிக்கிறேன். ஏன்னா பொதுவாக பசங்க எல்லாம் ஸ்கூல் போனாங்களாக்கும் ஒன்று போல் சமைச்ச மட்டும் வேலை முடிஞ்சிடும் இல்லையா. இப்போ அப்படி இல்லாமல் ஒரு பிள்ளை ஸ்கூல் போகல, ஒரு பிள்ளை போகிறதுனால சமையல் வந்து எரிச்சலாக இருக்குது சொல்லப்போனால். என்ன பண்ணுறது தெரியாது யோசிச்சுட்டேன். என் பொண்ணு வந்து எது வேணால் கொண்டு போய் சப்பாத்தி, இட்லி எது வேணாலும் கொண்டு போயிடும். ஆனால் பாச்சாவுக்கு அப்படி கிடையாது. பாச்சாவுக்கு மட்டும் ஸ்கூல்னாலுமே நான் காலைல மெனக்கட்டு இருந்து சாப்பாடு செய்யணும். ஏன்னா அவன் கொண்டு போக மாட்டான், என் பொண்ணு அப்படி கொண்டு போயிடும், ஓகேங்களா. அதனால் இப்போ அவன் தூங்குறான், நாஷ்டா கூட சாப்பிட மாட்டான். ஏன்னா இப்போ நைட்லாம் பார்த்தீங்கன்னா லீவுனால ரொம்ப லேட் நைட்டு தான் தூங்குறான். காலைல வந்து 12 மணிக்கு மேலே அப்படி தான் எந்திரிக்கவும் செய்யான். சரி ஃபுல்லாக லீவு தானே, என்ன செய்யப்போம், சரி வெயிலாக தான் எனக்கு வெளியே சுற்ற முடியாது விட்டு சரி தூங்குன்னு விட்டுருவேன். நாஷ்டா சாப்பிட மாட்டேன். நானும் வசீம் என் பொண்ணு மட்டும்தான் சாப்பிட்டுட்டு அது என் பொண்ணுக்கு டிஃபனை கட்டி கொடுத்தனால இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல்லாக காலிலேருந்து நான் விழா கிடக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. காலிலேருந்து லஞ்ச் வரை நம்ம எப்படி போகுது விழாக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் சைடில் வந்து டீ போட ஆரம்பிச்சாச்சு. எனக்கு காலை எழுந்து டீ குடிக்கணுங்க. ஆனால் டீ மட்டும் பாருங்க, நான் என்ன வேண்டாம் சமையல் பண்ணுவேன், டீ மட்டும் எனக்கு சரியாக போட தெரிய மாட்டேது. என்ன காரணம் எனக்கே தெரியவில்லை. மற்ற என்ன விதவிதமாக வேண்டாம் என்ன வேணால் சமையல் பண்ணிடுவேன், சூப்பராக செஞ்சிருவேன். ஆனால் டீ மட்டும் எனக்கு சரியாக வரவே வராது. என் பொண்ணு எந்திரிச்சு போட தட்டி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போயிடுச்சாக்கும் வர தட்டி இந்த டீக்கான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். வந்தோடனே டீ போடுமாங்கவே, அது போட்டு குடிச்சாதான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு போகிற டீ எனக்கே பிடிக்காது, அது என்னென்னு தெரில. என்னென்னா சமையல் பண்ணிடுவோம், ஆனால் டீ மட்டும் ஏன் வர மாட்டேது. என்னை மாதிரி யாராவது இப்படி இருப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சுத்தமாக டீ மட்டும் எனக்கு போட தெரியாது. இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்து இப்போ டக்குன்னு டைமர் ஆச்சா, நம்ம லேட்டாக தான் நான் எழுந்திரிச்சோம். அதனால் இப்போ ஒரு பக்கம் வந்து டீயை போட்டுட்டு ஒரு பக்கம் சப்பாத்தி போட ஆரம்பிச்சாச்சு. தக்காளி சட்னி செஞ்சு ஓரம் இறக்கி வச்சுட்டேன். இதோட நான் ஃபஸ்ட் டைம் பொண்ணை போய் விட்டுட்டு வந்துட்டு மற்ற வேலையை அப்படின்னு அவங்க போகும்போது அப்படி வீடியோ எடுக்கிறேன். வாங்க அப்படி போகலாம். என் தூங்குது நல்லா. ஆமாம், எடுத்துகிட்டு போகிறேன். பொண்ணை போய் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட் எடுத்து விட்டு வந்துடலாம். போகும்போது பார்த்து அந்த கொடியில் பாருங்களேன் அழகாக இருந்துச்சு. நம்ம ஈத்தப்போ கெட்டினது 27 நோம்பப்போ கெட்டினாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அது இன்னோட அவங்க எடுக்கலை, ஆனால் அழகாகவே இருக்குது. அப்படியே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே எடுத்துகிட்டே போனேன். எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே போவோம். வாங்க அப்படி என் கூடயே வந்து நம்ம வீட்டையும் பாருங்கள்.
வேன் வந்துருச்சான்னு பார்க்கலாமா? வரல. எப்பயுமே நம்ம கரெக்டாக வந்தோன்னு வந்துடும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நினைக்கிறேன். அதுதானே மிஸ்ப்பா? நம்ம லேட் ஆகிடுச்சா இல்லை வேன் லேட் ஆகிடுச்சா? சரி, பொண்ணை அனுப்பிவிட்டுட்டு வீட்டில் போய் திருப்பி நம்ம ரொட்டீன் ஆரம்பிக்க வேண்டியதான். எங்களுக்கு டெய்லி பார்த்திங்கனாக்கும் வந்து சார்ஜ் போட்டு பல்பை காத்திட்டு போகிறது தான் வேலை. ஏன்னா நாங்கள் வந்து இன்னும் லைன் வந்து வீட்டுக்கு கரண்ட் தான் சொல்லுவாங்க, கரண்ட் லைன் எடுக்கலை. அதனால் இது ஒரு வேலையாகவே எங்களுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வேன் வந்துருச்சு. பாய். பாய். அனுப்பிவிட்டாச்சு. இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பிடலாம். வீட்டுக்கு போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நைட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ செம்ம மழை பெஞ்சுங்க. அதை ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. சரியான மழை, இடி மின்னல்லாம் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு நைட்டு வந்து. அதே வயக்காடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. ஆனால் ஓரளவு பரவாயில்ல. ரொம்ப மழை வந்து சகதியாக இருக்கும், நடக்கவே முடியாது. இது வந்து நடக்கிற அளவுக்கு ஓகேவாக இருக்குது. சரி, வீட்டில் பார்க்கலாமா? நான் போகும்போது ஜாமான் வாங்கிட்டு போயிடலாமா? ஜாமான் வாங்கிட்டு போயிடுவோம். ஏக்கா உருளைக்கிழங்கு கொடுங்கக்கா. அரை கிலோ கொடுங்கக்கா. மாம்பழ ஜூஸ் வந்துருச்சு. வேறம்மா 2 பாக்கெட் தயிர் கொடுத்துருங்க. எவ்வளோ பார்த்துக்கிறேன். இப்போ ஜாமான் வாங்கிட்டு கொஞ்சம் ஆறு வருது. ஜாமான் வாங்கிட்டு கிளம்பிடலாம். பாருங்க ஆடு. அப்படின்னா ஜாமான் வாங்கியாச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து ஜாமான் வாங்க முடியாது. அதான் போகும்போதே பொண்ணை விட்டு வந்தேன்னா வரும்போதே ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு போனால் வசீம் ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம் போய். ஓகேங்களா? காலைல ரொம்ப பார்த்தா பெரிய வேலைங்க, ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். வேலை வந்து பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டமாக்க ரொம்ப ஃப்ரீ ஆகிடலாம். வசீம் என்னாச்சு? நான் எங்கே லேட்டாக்குனே? வந்துட்டேனே. எங்கேயும் போவே இல்லையே மம்மி, எங்கேயும் பேசலையே. கடையில் அப்படி ஜாமான் வாங்கிட்டு வந்தேன், நீ கிளம்பலையில, அதுக்காண்டி. சரி, ரெடி ஆச்சா? வந்து தலை சிவங்க தலை. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? சரி, போயிட்டு மதியம் வந்துடுறீங்களா? பாய் பாய் பாய். வசீம்க்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, போகும்போது முத்தம் கொடுத்து தான் போவார். பார்த்து போங்க. சரிம்மா, பார்த்து போங்க. இப்போ நம்ம எல்லா வேலையுமே பார்க்கணும். பார்த்துட்டு மதியம் லஞ்ச் ரெடி பண்ணணும். இன்றைக்கி ஃப்ரைடேனால வந்து வசீம் வந்து வீட்டுக்கு வந்துடும் மதியம். அதனால் இன்றைக்கி லஞ்சு கொண்டு போகல. பாய் குட்டி, பாய். இப்போ நம்ம தண்ணி எழுதுற வேலை முக்கியமான வேலை. தண்ணி எழுதினாட்ட சமைக்கவே முடியும். ஓகேங்களா? தண்ணி ஒன்று வந்துருச்சு. ஆயிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுப்பா, கழிக்கிறேன். இரு வரேன். போச்சு போச்சு போச்சு, கையில் ஃபோன் வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழிக்கிறேன்.
வீடியோ எடுக்க ரொம்ப ஆச்சு. போயிட்டு வரேன், பிடிச்சி வச்சுட்டு வரேன். பொண்ணும் என் பையனும் போய் கிளம்பிட்டாங்க. பாச்சா வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து +1 லீவ் விட்டாங்க ஓகேங்களா. அதனால் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மதியம் லஞ்ச் மட்டும் தான் செய்யணும். லஞ்ச் டைத்துலேருந்து வசிங்க வீட்டுக்கு வந்துடுவான். சரி நம்ம சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து ரெடி பண்ணி ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா வசிம் வந்து மதியம் வந்துடுவான் சாப்பிட்றதுக்கு. நீ வெள்ளிக்கிழமை இல்லையா நமாஸ் படிக்கிறதுக்கு வந்துடுவான். இன்னும் பாச்சா தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து நான் நெய்ச்சோறுக்காண்டி வெங்காயம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கும் குழம்புக்கும் நம்ம சாப்பாட்டுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி வெங்காயம் இது குழம்புக்கு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் பாக்கெட் 2 வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று சாப்பாடு கொஞ்சம் தயிர் ஊற்றமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். ஒன்று தயிர் சட்னி வைக்கலாம். இப்போ வந்து டக்குனு சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே வந்து கறி வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டை வந்து வேக வைக்கணும். வசிம் வரோம்னா இப்போ மணி 11:30 ஆச்சு. 12:30க்கெலாம் வந்து வசிம் வந்துடுவான். ஆனால் வந்து 1 மணிக்கு மேலே தான் கிளம்புவான். ஏன்னா நமாஸ் படிச்சுட்டு போக ரொம்ப லேட்டாகும். பாச்சா நான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சாப்பாடை வந்து தாளிச்சு விட்ற போகிறேன். பெருநாளுக்கு முன்னாடி நெய் வாங்கி வச்சேன். சாப்பாடு நல்லா காஞ்சிச்சு. வேலைக்கப்படை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட வெங்காயத்தை சேர்த்துருப்போம். முட்டை சைடில் வேக வச்சிடலாம். தக்காளி சேர்த்தலாம். இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட போகிறோம். இது குழம்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மஞ்சத்தூள் வேணால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது தேவையில்லை, மஞ்சத்தூள் தேவையில்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சோளம் தேங்காய் சோளம் இருந்தாலும் சரி தாழ்ச்சா இருந்தாலும் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்தா தான் நமக்கு வந்து ஒயிட் ரைஸ் செய்யும் பார்த்திங்களா, அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தர்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போ ஒரே மாதிரி சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும். நான் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிற போகிறேன். ரொம்ப லைட்டாக சேர்த்துக்கலாம், ரொம்ப தேவையில்லை. லைட் கலராக இருந்தால் போதும். ஓகே. இது கூட வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து டேஸ்ட்டுக்கு தான் சேர்க்குறது, நல்லாயிருக்கும் சாப்பாடு. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதி வரும்போது நம்ம அரிசி போட்டோமாக்க நமக்கு நெய்ச்சோறு ரெடி ஆயிரும். அதை தட்டி வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சைடில் சாப்பாடு இருக்குது. இப்போ வந்து கறி வந்து தாளிச்சு விட்டுடலாம். கறிக்கு வந்து வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டுருக்கேன். போட்டு மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கறி சேர்த்துட்டு 2 விசில் வச்சுமாக்க நம்ம கறி குழம்பு ரெடி ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான். இங்கே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வசதி வந்துடுவான். அங்கே வந்து முட்டை வந்து வேகத்தை எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு வந்து உருளைக்கிழங்கு போடாமல் எங்கள் வீட்டில் கறி குழம்பு செய்ய மாட்டோங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா. அதனால் உருளைக்கிழங்கு தான் போடுவேன். இந்த நீங்கள் ஒரு வந்திருக்கார். பாய். ஹாய் சார். ஹாய். பார்த்தீங்கன்னா சமையல் ரெடி ஆயிடுச்சு. முட்டை வந்து வேக செலுத்தாச்சு. தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன். இங்கே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வசி வந்துட்டான் பாருங்க சாப்பிட்றதுக்கு. வசி வந்துட்டான். சரி சாப்பிடுங்களா? பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு வசிம் வந்து நமாஸ் படிச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான். அவ்வளோதாங்க. இத்தனை வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.